இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. கதிர், நீ கவலைப்படாத. இந்த போட்டோல இருக்கிறது யாருன்னு தெரிஞ்சுக்க நிறைய டெக்னாலஜி வழி இருக்கு. இதை கொண்டு போய் நாம ஒரு நல்ல லேப்ல கொடுக்கலாம். சரி, இங்க உள்ள போய் உன்னை பத்தியும் அப்பா எதுக்காக இங்க வந்தாருங்கிறதையும் நாம விசாரிக்கலாம். வா வாங்க. வா. சார், ஏன்பா நேத்து ரகுராம் ஐயாவை பார்த்து ஓடுனது நீ தானே? உனக்கு என்ன இங்க வேலை? சார், இவரு வேற யாரும் இல்ல, ரகுராம் பெரியப்பாவோட மருமகன் தான். எங்க பெரியப்பா இப்ப ஒரு இக்கட்டான சூழ்நிலையில இருக்காரு. அதுல இருந்து அவரை காப்பாத்துறதுக்காக தான் நாங்க இங்க வந்தோம். அப்படியாமா? உங்க ஆசிரமத்துல ஜீவான்னு ஒரு பையன் இருந்திருக்கான். அவனை பத்தி தெரிஞ்சுக்கதான் நாங்க இங்க வந்திருக்கோம். அவனை பத்தி உங்களுக்கு ஏதாவது தகவல் தெரியுமா சார்? ரகுராம் ஐயாவும் அன்னைக்கு ஜீவாங்கிறவன் இங்க வந்தானான்னு தான் கேட்டாரு. அப்படி யாரும் வரலன்னு சொன்னேன். சார், அந்த ஜீவாவோட போட்டோ, அவங்க அப்பா அம்மாவோட போட்டோ, அவனை பத்தின வேற ஏதாவது டாக்குமெண்ட்ஸ் இப்படி ஏதாவது உங்க ரெக்கார்ட்ஸ்ல இருக்குமா சார்? கொஞ்சம் பாருங்களேன். அப்படி எதுவும் இல்லப்பா. கொஞ்ச வருஷத்துக்கு முன்னாடி இங்க ஏற்பட்ட தீ விபத்துல பழைய டாக்குமெண்ட் எல்லாம் எரிஞ்சு போச்சு. பழைய மாணவர்கள் சம்பந்தமா எந்த டீடைல்ஸும் இங்க இல்ல. சார், அப்போ அந்த டைம்ல இந்த ஆசிரமத்தை நிர்வாகம் பண்ணிட்டு இருந்தார்ல ஃபாதர் மேத்யூ, இப்ப அவர் எங்க இருப்பாருன்னு தெரியுமா? அவர் பார்க்க முடியுமா சார்? அவர் இறந்து 10 வருஷம் ஆயிடுச்சு. இந்த ஆசிரமத்தை நடத்திட்டு இருக்கிறது பீட்டர் தான். அவருடைய அட்ரஸ் வேணா தரவா? ஓகே சார். இந்தாங்க. தேங்க்யூ சார். அப்புறம் எங்க பெரியப்பா மறுபடியும் இங்க வந்தாருன்னா நாங்க வந்துட்டு போனதை பத்தி அவர்கிட்ட சொல்ல வேண்டாம் சார். சரிம்மா. வரோம் சார். வாங்க. வரோம் சார். வாங்க. வா.